गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி எந்த வம்சத்தில் அவதாரம் பண்ணாரோ அந்த சூரிய வம்சத்தையும் அந்த வைவஸ்வதமுனுடைய புத்திரர்களும் சூரிய வம்சத்தையும் விஸ்தாரமாக பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சார். இப்ப மேல இந்த இக்ஷ்வாக்குனுடைய புத்திரர் தான் நிமி. அந்த நிமினுடைய வம்சம்தான் சீதாதேவி பிறந்த அந்த வம்சம். அத மேல சொல்ல ஆரம்பிக்கிறாரா. தேவியை பத்தி சொல்லும்போது நிமி வம்சோத்பவாம் அப்படின்னு தான் சொல்லுவா. ஸ்வர்ணரோமன், ஹ்ரஸ்வரோமன், ஜனகன், ஜனகனுடைய புத்திரி சீதாதேவின்னு இப்படி வர்ணிப்பா. அந்த நிமி வம்சத்தை மேல ஆரம்பிக்கிறார். இந்த இக்ஷ்வாக்கு புத்திரனா இருக்கக்கூடிய நிமி வசிஷ்டர் தான குரு. அந்த வசிஷ்டர்கிட்ட நீங்க சத்திரயாகம் எனக்கு பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டார். அப்ப வசிஷ்டர் சொன்னார், இப்ப இந்திரன் ஒரு யாகம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான், அங்க ஒத்துன்னு இருக்கேன் நானு, அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நிமி கிட்ட சொல்லிட்டு இந்திரனுடைய யாகம் பண்ணி வைக்கிறதுக்காக வசிஷ்டர் கிளம்பி போறார். அங்க அவர் கிளம்பி போனவர் வரவே இல்லையேன்னு பார்த்தார். லோகக்ஷேமார்த்தமா தானே நம்ம யாகம் பண்றோம், அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிமி மற்ற ரித்விகள் எல்லாரும் வச்சுட்டு சத்திர யாகத்தை ஆரம்பிச்சுட்டார். சத்திர யாகமே வந்து ரொம்ப நாள் செய்யக்கூடிய யாகமா இருக்கிறதுனால அது நடந்துட்டே இருக்கு. அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு வசிஷ்டர் அங்கேருந்து வந்து பார்த்தா யாகம் நடக்கிறது. யார் நாம் இல்லாம யாகம் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு பார்த்த உடனே நிமியோட ஏற்பாடு தான் அப்படின்னு தெரிந்து கொண்டார். உடனே வந்தார். நான் இல்லாம நீ எப்படி யாகம் பண்ணலாம், போராதுக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்கேனோ, என்ன மீறின்னு பண்றதுனால இந்த சரீரம் போக கடவுது அப்படின்னு, உயிர் போக கடவுதுன்றது போல ஒரு சாபத்தை கொடுக்கிறாராம் வசிஷ்டர். அவர் சாபத்தை கொடுத்து அந்த சாபம் பலிக்கிறதுக்குள்ள நிமிக்கு கோபம் வந்துருது. நான் என்ன தப்பா ஏதாவது பண்ணேனா? லோகக்ஷேமார்த்தமாக தான் நான் யாகம் பண்றேன், அப்பேற்பட்ட நீங்கள் என்ன சபிக்கிறீங்களோன்னு சொல்லிட்டு இந்த நிமி என்ன பண்ணார்னா புனச்ச வசிஷ்டரை இவர் சபிக்கிறாராம். எந்த சாபம் வந்து நீங்க எனக்கு கொடுத்தேரோ, இந்த வந்து உயிர் போக கடவுது, இந்த சரீரத்திலேருந்து ஆத்மா பிரிய கடவுது, இந்த சரீரம் உயிர் போக கடவுதுன்னு சபிக்கிறீங்களோ, அதே மாதிரி உமக்கும் ஆகணும்னு திரும்ப குருவே சபிக்கிறாரு அவர் வசிஷ்டரை. இப்படி சாபம் கொடுத்த உடனே பரஸ்பரம் அவ உயிர் பிரியர்தான். இந்த நிமியும் அவருடைய அந்த தபஸ் வாக்கு பலிக்கிறது. அப்படி சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் என்ன சொல்றாருன்னா, சுகாச்சாரியால் தன்னுடைய பிரபிதாமகாள் தன் குடும்பத்துல இருக்கான்னு வசிஷ்டரை சொல்றார். இவர் எங்க வசிஷ்டர் எங்க இந்த பிரம்மனிஷ்டாலுடைய குடும்பத்துல வந்தார்னா, பிரம்மனிஷ்டால் சுகாச்சாரியாலுடைய அப்பா வியாசதேவர், வியாசருடைய அப்பா பராசரர், பராசருடைய அப்பா சக்தியினுடைய அப்பா வசிஷ்டர். இந்த ஊர்வசி மூலியமாக திரும்பவும் இதே வசிஷ்டர் வந்து மித்ராவருணர்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தப்பட்டு பிறக்கிறார். அந்த கதைகள்லாம் பின்னாடி வருது. அதனால அந்த வம்சத்துல திரும்ப வசிஷ்டர் பிறந்தனால அந்த வசிஷ்டர்லேருந்து அடுத்து பிறந்து வியாசர் பிறக்கிறார். அந்த வியாசர்கிட்டேருந்து சுகாச்சாரியால் பிறக்கிறார்னு தன்னுடைய குலக்கூட்டஸ்தரா மாறிட்டார் இப்ப வசிஷ்டர். அதனால பிரபிதாமகர் புனச்ச ஊர்வசிக்கும் அந்த மித்ராவருடைய அனுகிரகத்தினால பிறக்கிறார்னு இதை பிரம்மனிஷ்டால் இங்க வர்ணிக்கிறார். பரஸ்பரம் இப்படி சபிச்சதுனால அவாவா உயிர் போகிறது. மேல அந்த ரித்விக்குகள் வந்து எப்படியோ அந்த யாகத்தை பூர்த்தி பண்ண தேவர்கள்லாம் பிரத்யட்சமாறார்கள். இவன் அந்த ரித்விக்கெல்லாம் என்ன பண்றாருன்னா, அந்த நிமியினுடைய சரீரத்தை ஓஷதிகள்லாம் போட்டு வாசன திரவியங்கள்லாம் போட்டு அந்த சரீரத்தை காப்பாத்திட்டு வரா. அப்படி தேவர்கள் பிரத்யட்சமான உடனே அந்த தேவர்களை பார்த்து, நீங்க தேவர்களா இருக்கிறதுனால இந்த நிமிக்கு புனச்ச அவருடைய உடம்பு உயிரோட வருவது போல நீங்க பண்ணணும் அப்படின்றது போல தேவர்கள்ட்ட இந்த ரித்விக்கெல்லாம் பிரார்த்தனை பண்றா. தேவர்களும் சரி அப்படியே செய்யறோம், எப்படி நீங்க ஸ்ரத்தையா யாகம் பண்ணதுனால அப்படி அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு, உயிர் போன சரீரம் கீழே கிடக்கு, அந்த நிமியோட ஆத்மா இருக்கணும், அந்த ஆத்மாவை தேவர்கள் கூப்பிடுறார்களாம், நீ வந்து இந்த சரீரத்துக்குள்ள புகுந்துக்கோ, அதோடைய சக்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றது போல தேவர்கள்லாம் சொல்றா. உடனே நிமி பார்த்தார், எனக்கு வந்து இதுக்குள்ள பூந்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இன்னைக்கு நீங்க காப்பாத்திடுவேல், என்னைக்கோ ஒரு நாள் நான் போய் தானே ஆகணும், அதனால இந்த சரீரமானது இப்படி சாபம் கொடுத்து போகணும்னா போகட்டும், எனக்கு இது தேவையில்லை, நான் இந்த ஸ்திதியில இருந்து கொண்டே நான் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை என்னால் அடைய முடியும், அதுக்காக தான் நான் இந்த யாகமும் பண்ணினேன், அதனால இந்த சரீரத்துல பூந்துட்டு தான் தபஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, எனக்கு பகவான் வழி காமிச்சு கொடுத்துட்டார்,
நான் எப்படியோ பகவானுடைய திருவடியில போய் சேரணும்ன்றதான் என்னுடைய ஆசை. அதனால அதை தான் நான் பண்ண போறேன். திரும்ப எனக்கு உயிர் பிச்சு இந்த சரீரத்துக்குள்ள வந்து இந்த போகபோக்கியத்தை அனுபவிச்சுண்டு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுன்ற எண்ணம் இல்லைன்னு இப்படி உத்தமமா சொல்ற. அப்படி சொன்ன உடனே தேவர்களே பார்த்து சந்தோஷப்பட்டு, அப்படி தர்மாத்மாவா இருக்க நீங்கள் உடனே கிளம்பிடலாமா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவா அத்தனை பேருடைய கண் இமை இருக்கே, அந்த இமையில நீங்க இருக்கணும் அப்படின்னு அந்த நிமியை பார்த்து சொல்ற. அதனாலதான் இந்த கண் இமை கொட்டுறதுக்கு நிமேஷம் அப்படின்னு பேர். இப்படி இமை கொட்டுற அந்த சமயத்துக்கு நிமேஷம் அப்படின்னு பேர். அதை வந்து தேவர்களுக்கு வந்து இந்த இமை கொட்டுறது இல்லாததுனாலதான் அவர்களுக்கு நைமிஷர்கள்னு பேர். அந்த தேவர்கள்லாம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பூமியா இருக்கிறதுனாலதான் நைமிஷாரண்யம் அப்படின்னு பெயர். அந்த நைமிஷத்துக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம், இதுக்கு பின்னாடி நிமிலேருந்து நிமேஷம், நிமேஷன்லேருந்து நைமிஷம்னு இப்படி ஒவ்வொன்றும் போகிறது. இந்த நைமிஷாரண்யம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு எதுக்கு பேருன்னா, நைமிஷர்கள்னா தேவர்கள், அந்த தேவர்கள்லாம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காடாக இருக்கிறதுனால அதுக்கு நைமிஷாரண்யம். அது ஏன் நைமிஷர்கள்னு அவருக்கு பேர்னா, நிமேஷம் அப்படின்னா கண் இமை கொட்டுறது. அது அவ கொட்ட மாட்டாளாம், கண் எப்போதும் திறந்துட்டா இருக்கும், அதனால நைமிஷர்கள்னு பேர். அதனால தேவர்கள் இப்படி அந்த நிமிக்கு அனுகிரகம் பண்ணி இப்படி ஒரு அனுகிரகம் பண்றா. ஏன் இப்படி அனுகிரகம் பண்ணினா என்னன்னு தெரியாது, ஆனா இப்படி இருக்கணும்னு நீங்க அந்த நிமிட்ட சொல்றார்கள். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை மனுஷர்களுடைய அந்த கண் இமை கொட்டும் போது இருக்கணும் அப்படின்னு சொல்றார்கள். அவ சொல்லிட்டு தேவர்கள் எல்லோரும் கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அவர் அதில் இருந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரித்திரத்தை பிரம்மனிஷ்டால் சொல்றார். இந்த நிமி வந்து தான் ராஜ்ய பரிபாலனம் வேணான்னு சொல்லி கிளம்பிட்டார். ஆனா ராஜா இருக்கணும்ன்றதுனால அந்த நிமியுடைய சரீரத்தை மற்ற ரித்துகள் எல்லோரும் கடையிறார்கள். அப்படி கடையும் போது அதுலேருந்து ஒரு புத்திரன் உண்டாராரா, அவருக்கு ஜனகன் அப்படின்னு பெயர். ஏன்னா உண்டானதுனால இந்த ஜனகன் வந்து தேவியோட அப்பா, சீதா தேவியோட அப்பா ஜனகன் இல்ல, அதுக்கு முன்னோர்களை இருக்கக்கூடிய ஜனகன். இவருக்கு பல பேர்கள் உண்டு. இவர்களுக்கு ஜனகன்னு ஒரு பேரு, இன்னொரு பேர் என்னன்னா விதேகன்னு பேர். ஏன் விதேகன்னு பேர் அப்படின்னா, தேகம் இல்லாத அந்த நிமியுடைய சரீரம் அப்படின்னா, தேகம்னா உயிர் இல்லாத அந்த சரீரத்திலேருந்து வந்ததுனால விதேகன்னு பேரு. அப்புறம் வந்து இன்னொரு பேர் கடைஞ்சதுனால வந்ததுனால மிதிலன் அப்படின்னு பேர். இவர்கிட்டேந்து வந்ததுனாலதான் அதுக்கு மிதிலா நகரம் அப்படின்னு பெயர் வந்தது, அந்த சீதா தேவி பிறந்த ஊருக்கு. அதுல பிறந்ததுனாலதான் தேவிக்கு மைதிலின்னு பேரு. இந்த விதேகன்னு சொல்லக்கூடிய வம்சத்துல வந்ததுனாலதான் தேவிக்கு வைதேகி அப்படின்ற பேரு. அந்த ஜனகனுடைய புத்திரனா இந்த வம்சத்துல வந்ததுனால்தான் ஜானகின்னு. இத்தனைக்கும் காரணம் இந்த குலக்கூட்டஸ்தனா இருக்கக்கூடிய இந்த நிமியோட புத்திரனா இருக்கக்கூடிய கடைஞ்சதுனால வந்தக்கூடிய இந்த ஜனகன். இந்த ஜனகன் இவர்கிட்டேருந்து மற்ற வம்சர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டே வரார். இன்னார் புத்திரன் இன்னார் புத்திரனைவன்னு எப்படி ராமச்சந்திர பிரபுவனுடைய பரம்பரையை பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சாரோ, இந்த அத்தியாயத்துல சீதாதேவியோட பரம்பரையை வர்ணிச்சு இக்ஷ்வாகுலேருந்து ஆரம்பிச்சு பகவான் கிட்டேந்து 20வது தலைமுறையா தேவி பிறக்கிறாளாம். சரியாக 20வது குழந்தையாக தேவி பிறக்கிறாள்னு சீதாதேவியோடைய ஜனகத்தையும் சொல்றார் இங்க பிரம்மனிஷ்டா. தேவியினுடைய தாத்தா ஸ்வர்ணரோமன், அவருடைய புத்திரன் ஹ்ரஸ்வரோமன். அந்த ஹ்ரஸ்வரோமனுடைய புத்திரனுக்கு ஷீரத்வஜன் அப்படின்னு பேர். இந்த ஷீரத்வஜன் தான் இவருக்கு இன்னொரு பேர் ஜனகன். இப்போ ஜனகன்னு சொல்றமே, இந்த ஜனகன்றது பட்டப்பெயர். அந்த பரம்பரையில வரவா எல்லோருக்கும் ஜனகன்னு பேர் வச்சுக்கலாம். ஆனா இன்னொரு பெயர் உண்டு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த பரம்பரை பேருன்னு ஒன்று இந்த தெலுங்கு சம்பிரதாயத்தில், ஹிந்தி சம்பிரதாயத்திலலாம் வச்சுன்னு வருவா பாருங்க. அந்த மாதிரி உள்ள பேர் சுக்லா, அப்புறம் வந்து பண்ட்டு, இந்த மாதிரிலாம் சொல்கிறா பாருங்க. நம்ம தமிழ்நாட்டிலலாம் கூட நம்ம ஐயங்கார்னு வச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட. அந்த மாதிரி இந்த பட்டப்பெயர். இப்போ இந்திரன்ற பேர் எப்படி இருக்கு? நம்ம இந்திரன்னா ஒரே இந்திரன் தான் நினச்சிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் ஒவ்வொரு இந்திரன் இருக்க போனால் அது எப்படி ஒரு அந்த பதவியினுடைய பேர் இந்திரன்னு சொல்றது போல இந்த ஜனகன்றது அந்த மாதிரி எல்லோருக்கும் அன்வயமாகும். அப்படி இப்படி இவருக்கு என்ன பேர்னா ஜனகன், ஷீரத்வஜ ஜனகன் அப்படின்னு பேர். அப்படி ஹ்ரஸ்வரோமனுடைய புத்திரனா இருக்கக்கூடிய இந்த ஷீரத்வஜ ஜனகன், அந்த ஹ்ரஸ்வரோமனுக்கு 2 புத்திரர்கள், ஷீரத்வஜன் குஷத்வஜன். இந்த ஷீரத்வஜனுக்கு வந்து குழந்தையே இல்லாத போது அவர் யாகம் பண்ணணும்னு அந்த ஒரு பூமியை போய் இப்படி அப்படி தோன்றும் போது தங்க கலப்பையை வச்சுன்னு தோண்டும் போது அந்த தோண்டி ஒரு கோடு போடுறாராம். அந்த கோடு போட அந்த கோட்டுலேருந்து பார்த்தா டங்குன்னு ஒரு பொட்டியில போய் இடிக்கிறது. திறந்து பார்த்தா ஒரு ஸ்திரீ இருக்கா, தர்மேன தனயாத்தவா அப்படின்னு அசரீரை வேற சொல்றது.
ஏ ஜனகா, இந்த பெண் உனக்கு பிறக்கலைன்னாலும் உன்னுடைய குழந்தை மாதிரி தான், உன்னுடைய புத்திரி தான்னு சொல்லி என்னன்னு அதை எடுத்துக்கொண்டு வளர்க்கிறார். அதுதான் சீதாதேவி. அதனால எப்படி சீதாதேவி இந்த சீரத்வஜ ஜனகனுடைய புத்திரி அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். மேலே இந்த குஷத்வஜன் தான், அந்த குஷத்வஜனுக்கு தான் சுதகீர்த்தி மாண்டவின்னு ரெண்டு புத்திரிகள் பிறக்கிறா. அவா 2 பேரையும் தான் பரத சத்ருக்னால் கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த குஷத்வஜனுக்கு இன்னொரு பையனும் பிறக்கிறா, அவனுக்கு கேசித்வஜன்னு பேரு. அப்படியே அதை வர்ணிச்சுன்னே வரும்போது இன்னார் புத்திரர் இன்னார்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த எப்படி இந்த நிமி வம்சத்தையும் வர்ணிச்சு, இந்த நிமி வம்சத்தில் பிறந்தவா எல்லோருமே அப்படி எப்படி சூரிய வம்சத்து ராஜாக்கள் எல்லோரும் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை போய் அடைந்தாலும் அதே மாதிரி இவா எல்லோருமே பார்த்தா அப்படி ஞானிகளாக இருந்தவர்கள். ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருப்பா, ஆனா பார்த்தா அவ மனசு மாத்திரம் வேற மாதிரி இருக்கும், ஏதோ பரிபாலனம் பண்ணணுமேனு பண்ணுவா. அப்படி எல்லோருக்குமே விவேக வைராக்கியமானது மனசுல அப்படி குருநாதர் வியாக்கியவல்கருடைய கிருபையினாலையும் பகவானுடைய கிருபையினாலும் அப்படி இருந்தது அவளுடைய மனசுன்னு சொல்லிட்டு, அந்த வம்சம் அப்பேற்பட்ட வம்சம்னு எப்படி சூரிய வம்சத்தை வர்ணிச்சாரோ அதே மாதிரி தேவி பிறந்த இந்த நிமி வம்சத்தையும் வர்ணிச்சு இந்த அத்தியாயத்துல உயர்ந்த ராஜாக்கள்னு பிரம்மனிஷ்டால் சொல்லி எல்லோரும் வைகுண்ட பிராப்தி அடைந்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்துல இந்த நிமி வம்சத்தை சொல்லி பூர்த்தி பண்ற. மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத்ரயோதசோऽध्यायः ஸ்ரீசுக உவாச நிமிः இக்ஷ்வாகுதனயः வசிஷ்டம் அவருதத்விஜம் ஆரப்ய சத்ரம் சோப்யாக சக்ரேண பிராக்வ்ருதோஸ்மி போः தம் நிர்வர்த்ய ஆகமிஷ்யாமி தாவன்மாம் பிரதிபாலய. தூஷ்ணீமாசீத் கிருஹபதிः சோபீந்திரஸ்ய அகரோன்மகம் நிமிஷ்சலமிதம் வித்வான் சத்ரம் ஆரபத ஆத்மவான் ரித்விக்பிः அபரைஸ்தாவத் நாகமத் யாவதா குருः சிஷ்யோ வ்ரதிக்ரமம் வீக்ஷ்ய நிர்வர்த்ய குருராகதः அசபத் பததாத்தேஹः நிமேஹ பண்டிதமானினः. நிமிஹ பிரதிததோ சாபம் குரவே அதர்மவர்த்தினே தவாபி பததாத்தேஹோ லோபாத் தர்மம் அஜானதः இதி உத்சசர்ஜ ஸ்வம் தேகம் நிமிஹ அத்யாத்மகோவிதः. மித்ராவருணயோர்ஜக்ஞே உர்வஷ்யாம் பிரபிதாமஹः கந்தவஸ்துஷு தத்தேகம் நிதாய முனிசத்தமாः. சமாப்தே சத்ரயாகே அத தேவானூச்சுः சமாகதான் ராஜ்ஞः ஜீவது தேகோயம் பிரசன்னாः பிரபவோ யதி ததேதி உக்தே நிமிஹ பிராஹ மா பூன்மே தேகபந்தனம் யஸ்ய யோகம் ந வாஞ்சந்தி வியோக பயகாதராः பஜந்தி சரணாம்போஜம் முனயோ ஹரிமேதசः. தேகம் நாபவருத்சேகம் துக்கசோகபயாவகம் சர்வத்ராஸ்ய யதோ மிருத்யுः மத்ஸ்யானாம் உதகே யதா. தேவாவூச்சுः விதேக உஷ்யதாம் காமம் லோச்சனேஷு ஷரீரிணாம் உன்மேஷண நிமேஷாभ्याம் லக்ஷிதோ அத்யாத்மசம்ஸ்திதः. அராஜகபயம் ந்ருணாம் மன்யமானாமஹர்ஷயः
देहं ममन्सुः स्म निमेः कुमारः समजायत जन्मना जनकः सोऽभूत् वैदेहस्तु विदेहजः मिथिलो मथनाज्जातो मिथिलायेन निर्मिता तस्मात् उदावसुस्तस्य पुत्रोऽभूत् नन्दिवर्धनः ततः सुकेतुः तस्यापि देवरातो महीपते तस्मात् बृहद्रथस्तस्य महावीर्यः सुधृत्पिता सुधृतेः धृष्टकेतुर्वै हर्यश्वोऽथ मरुस्ततः मरोः प्रतीपकः तस्मात् जातः कृतिरथो यतः देवमीडः तस्य सुतः विश्रुतो अथ महाधृतिः कृतिरातः ततस्तस्मात् महारोमाथ तत्सुतः स्वर्णरोमा सुतस्तस्य ह्रस्वरोमा व्यजायत ततः सीरध्वजो जज्ञे यज्ञार्थं कर्षतो महीं सीता सीराग्रतो जाता तस्मात् सीरध्वजस्मृतः कुशध्वजः तस्य पुत्रः ततो धर्मध्वजो नृपः धर्मध्वजस्य द्वौ पुत्रौ कृतध्वजमितध्वजौ कृतध्वजात् केशिध्वजः खाण्डिक्यस्तु मितध्वजात् कृतध्वजसुतो राजन् आत्मविद्याविशारदः खाण्डिक्यः कर्मतत्त्वज्ञः भीतः केशिध्वजाद्रुतः भानुमान् तस्य पुत्रोऽभूत् शतद्युम्नस्तु तत्सुतः शुचिस्तत्तनयस्तस्मात् सनद्वाजः ततो अभवत् ऊर्ध्वकेतुः सनद्वाजात् अजोथ पुरुजित्सुतः अरिष्टनेमिः तस्यापि श्रुतायुः तत्सुपार्श्वकः ततश्चित्ररथो यस्य क्षेमधिः मिथिलाधिपः तस्मात् समरथस्तस्य सुतः सत्यरथस्ततः आसीत् उपगुरुस्तस्मात् उपगुप्तो अग्निसम्भवः वस्वनन्तोऽथ तत्पुत्रः युयुधो यत् सुभाषणः श्रुतस्ततो जयस्तस्मात् विजयः अस्मादृतः सुतः शुनकः तत्सुतो जज्ञे वीतहव्यो धृतिस्ततः बहुलाश्वो धृतेः तस्य कृतिरस्य महावशी एते वै मैथिला राजन् आत्मविद्या विशारदाः योगेश्वरप्रसादेन द्वन्द्वैः मुक्ताः गृहेष्वपि। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नवमस्कन्धे निमिवंशानुवर्णनं नाम त्रयोदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।